சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சு கொண்டிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து இந்திய திரையுலகில் இருக்க மிக முக்கியமான நடிகர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து பேன் இந்தியன் ஃபிலிமாக எடுத்துட்டு வராரு. இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதைத் தொடர்ந்து தலைவர் 173 படத்தில் நடிக்க போறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஏப்ரல் மாதத்தோட ஜெயிலர் 2 படத்து பிடிப்பு ஒட்டுமொத்தமாக நிறைவடைந்துடும். ஏப்ரல் மாதத்திலிருந்து தான் தலைவர் 173 படத்தில் இணைய போறாரு. அதைத் தொடர்ந்து தலைவர் 174 படம் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது தலைவர் 174 படம், இந்த படம் ஆரம்பத்தில் லோகேஷ் தான் எடுப்பாரு, ரஜினி கமல் இணைந்து நடிக்க போறாங்க என செய்திகள் வெளிவந்தது. ஆனால் கடைசியில் இவங்க 2 பேருமே ஆக்ஷன் படங்களை நடித்து போர் அடிச்சிடுச்சு, ஒரு லைட் ஹார்ட்டடான ஃபீல் குட் மூவியில் நடித்தா நல்லாயிருக்கும் என்று எதிர்பார்க்குறாங்களாம். அதனால் ஒரு ஃபீல் குட் மூவியை எடுக்கிற இயக்குனர் கிட்ட தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷை ஒதுக்கிட்டாங்க. அதன் பிறகு எத்தனையோ இயக்குனர்கள் தேர்வில் ஈடுபட்டாங்க. ஒரு கட்டத்தில் இந்த காம்பினேஷன் நடக்காது, கைவிட்டு போயிடுச்சு அப்படியெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ நமக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா, ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசனை இணைத்து நெல்சன் தான் படம் பண்ணுறாராம். அதாவது நெல்சன் இதற்கான ப்ரோமோ வீடியோ ஷூட்லேயே இறங்கிட்டாரு. இன்னும் ஓரிரு வாரங்களில் இந்த ப்ரோமோ வீடியோ நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற தகவல் வெளிக்கும் இப்போ வந்திருக்கு. அதாவது நெல்சன் கமர்ஷியல் ரீதியாக டார்க் காமெடி ஜானரில் படத்தை பக்காவாக கொடுக்கக்கூடியவர். இது வரைக்கும் அவர் எடுத்த படங்கள்லே பீஸ்ட் படம் மட்டும்தான் சரியாக போகலை. ஆனால் அவர் எடுத்த அனைத்து படங்களும் பிளாக் பஸ்டர் ஹிட். கடைசியாக எடுத்த ஜெயிலர் படமாக இருக்கட்டும், 650 கோடிக்கு மேலே வசூல் ஈட்டி முன்னணி இயக்குநர்களில் ஒருவராக மாறிட்டார். இப்போ ரஜினி கமலை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நெல்சனுக்கு இருக்கிறதா நம்பப்படுகிறது. மேலும் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் சார்பாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க என ஒரு பக்கம் பேச்சுகள் போய்கொண்டிருக்கு. ஆனால் ரெட் ஜெயின் மூவிஸ் தான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண போகிறதாகவும் இன்னொரு பக்கம் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. எப்படி இருந்தாலும் 2028 தான் இந்த படத்தோட ஷூட்டிங் தொடங்கும் எனவும் ப்ரோமோ வீடியோவை மட்டும் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரசிகர்கள் இப்போவே தங்களுடைய ஆர்வத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் இந்த படத்தில் எப்படி ஜெயிலர் 1 ஜெயிலர் 2 படத்தில் முக்கியமான நடிகர்களை நடிக்க வைக்கிறாரோ அதே போல் மிக பெரும் நடிகர் பட்டாரமே ஒன்றிணைந்து இந்த படத்தில் இருக்க போகிறாங்க என்கின்ற தகவலும் தற்போது கிடைச்சிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க. மேலும் சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.